இருக்காங்க. இந்த வேளையில அந்த ஊழியத்தை செய்யும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட பேசும்படியாகவும் விசேஷமாக நம் ஜெபத்தோட நிரப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராங்க. சிஸ்டர் பிரினு and then சிஸ்டர் அனிதா. Yes, praise the Lord. பிரியமானவரே, ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவி தரும் பட்டயத்தை, ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே. பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகின்றாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகின்றாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. இந்த நல்ல நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று நாம் பார்க்க போகிற விஷயம் நம்ம ரட்சிப்பை குறித்துதான். நமக்குள்ளவே ஒரு கேள்வி சில நேரம் இருக்கலாம். நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவராக இருக்கிறோமோ? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா நிஜமாவே உண்மையாக? சில நேரத்தில் அப்படி ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். அப்படி இருக்கும்போதுதான் சிலப்போ இந்த ரட்சிப்பின் பிரார்த்தனை சொல்லும் போது நமக்குள்ள ஒரு பயம், ஐயோ நம்ம சொல்லாம இருந்தா, ஏன்னா கண்டிப்பா நம்ம ரட்சிக்கப்பட்டுதான் இருக்கிறோமா, அல்லனா திரும்ப ஒரு தடவை கூட சொல்லிக்கலாம், அந்த ஜெபத்தை சொல்லிக்கலாம். சொல்லி சில நேரத்துல இந்த ரட்சிப்பின் அந்த ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். அது எதனால நமக்கு அப்படி ஒரு சிந்தனை நமக்கு வர்றது? ஏன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்க, நமக்கு ஒரு உறுதி வேணும், நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னு ஒரு உறுதி நமக்கு வேணும். அப்ப அந்த உறுதி
இருக்கா, நமக்கு அது ரட்சிப்பு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி ஒரு உறுதி நமக்கு வர்றதுக்காக 2 கேள்விகள் நம்ம உள்ளத்துல நமக்கு கேட்கலாம். ஒரு 2 கேள்வி. அந்த 2 கேள்விக்கும் நமக்கு தக்க பதில் நமக்கு செலுத்த முடியும்னா கண்டிப்பா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த 2 கேள்வியை நமக்குள்ளாகவே நம்ம கேட்கலாம். அதனால முதல் கேள்வி நான் சொல்றேன், பாவம் செய்யும் போது உள்ளத்தில் ஒரு குத்தல் படுவது உண்டோ? அதுதான் முதல் கேள்வி. நம் பாவம் செய்யும் போது நமக்குள்ளவே நம்ம உள்ளத்துல ஒரு குத்தல் அது வரணும். நான் சரியில்லை, நான் பாவம் செய்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு குத்தல் நமக்கு வந்திருந்தா அது ஒரு கொஸ்டின். அந்த ஆன்சர் நமக்கு அது வந்திருக்குன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது ஒரு குத்தல் வரணும் நமக்கு. அப்ப அந்த குத்தல் இல்லாம நான் செய்யறதெல்லாம் நான் நல்லா ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு வருஷமா ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆண்டவருக்குள்ள இருக்கேன், நான் நல்லா ஒரு பாவம் செய்யறதே இல்லை, மற்றவங்களெல்லாம் அவங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஐயோ அதெல்லாம் வைக்கும்போது அவங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை, அப்படி நம்ம கிட்ட ஒன்றும் பாவமே இல்லை, நான் பாவமே செய்யறது இல்லை, நான் எப்போ புனிதமா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு வரவங்க அந்த ரட்சிப்பில் இருக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்பொழுதுமே நமக்குள்ள அந்த குத்தல் இருக்கணும். ஒவ்வொரு நாளுமே நம்ம ஏதாவது தவறா பேசிட்டோ, யாருக்காவது மன நோவும்படியாக நம்ம யார்கிட்ட ஏதாவது பேசியிருக்கிறோம், அப்படி என்னெல்லாம் பண்ணிருக்கலாம். சில நேரத்துல கோபத்துல கூட இருக்கலாம், எரிச்சல்ல இருக்கலாம், இதெல்லாம் பாவம் தான். அப்புறம் மத்தவங்க மேல பொறாமப்படுறது, இதெல்லாம் ஒரு பாவம் தான். அப்ப இந்த பாவம் நம்ம செய்யும் போது ஒரு குத்தல் வரணும். அந்த குத்தல் நமக்கு உண்டர்ந்தா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாசத்துல வந்திருக்கிறோம், ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப அது ஒரு முதல் கேள்வி. 2வது கேள்விக்கு நம்ம வரலாம். அதற்கு முன்பாக வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 37-39. யாராவது வாசிங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 2 37-39. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37-39. யாராவது ஒருத்தர் வாசிங்க, லைன்ல இருக்கிறவங்க. I can read in English. Acts chapter 2, 37-39. When the people heard this, they were cut to the heart and said to Peter and the other apostles, "Brothers, what shall we do?" Peter replied, "Repent and be baptized, every one of you, in the name of Jesus Christ, for the forgiveness of your sins, and you will receive the gift of the Holy Spirit. The promise is for you and your children, and for all who are far off, for all whom the Lord our God will call." Praise the Lord. தமிழ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, "சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?" என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, "நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது" என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் போதுங்க. அப்ப இது எப்படின்னா, இந்த சுவிசேஷம் பேதுரு இந்த சுவிசேஷத்தை சொல்லும் போது அந்த வார்த்தை அவங்க இதயத்துல குத்தப்பட்டிருக்கு. சுவிசேஷம் எப்பொழுதும் சுவிசேஷம் சொல்லும் போதும் அதை கேட்கும் போதும் நம்ம இதயத்துல நமக்கு அந்த தொடல் வரும், அந்த குத்தல் வரும். அது அவ்வளோ ஒரு பரிசுத்தமானது, அவ்வளோ ஒரு சக்தி உள்ளதுதான் சுவிசேஷம். அப்படி ஒரு குத்தல் நமக்கு உள்ளத்துல வர வேண்டும். அப்ப அந்த குத்தல் வந்த போதுதான் அவங்க ஞானஸ்நானம் பண்றதுக்காக தயாராகிறார். ஞானஸ்நானம் பண்ணும்போது என்ன வருதுன்னா,
அந்த பாவம் எல்லாம் அவங்கள விட்டு போன பிறகு பரிசுத்த ஆவியானவரே அவங்களுக்கு வந்து துணையாக வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அப்போ அது மாத்திரம் இல்ல, இந்த வாக்தத்தம் நம்ம பார்த்தோம், இது 39வது வசனத்துல பார்த்தோம். இந்த வாக்தத்தம் வந்து எல்லாருக்கும் உள்ளது. எவ்வளவு ஜெனரேஷன், எவ்வளவு சந்ததி இப்போ போனாலும் நமக்கு அந்த வார்த்தை வந்து எல்லா ஜெனரேஷனுக்கும் உள்ள ஒரு வார்த்தை தான் இது. அப்ப இந்த குத்தல் நமக்கு வர வேண்டும். அந்த குத்தல் அது உண்டென்றால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளுமே நமக்கு அந்த குத்தல் இருக்கிறதா? நம்ம என்ன பண்ணியிருந்தாலும் ஐயோ ஆண்டவர் இது பார்க்கிறாரு, என்னோட வாழ்க்கையில இது பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குத்தல் நமக்கு வரணும். அதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்னது. அப்ப இங்கிலீஷ்ல சொல்லும் போது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து யூ ஆஸ்கிங் a question to yourself, are you truly saved? That's your first question. Am I truly saved? அப்ப how to know that you're truly saved? அப்ப அதுல first question வந்து the question is going to be, is there a pricking conscience? Do I have a guilty conscience? Do I have a pricking conscience in my heart when I do sin? Do I have that? அப்ப அந்த question நமக்கு வேணும். நான் பாவம் செய்யும் போது எனக்கு அந்த குத்தல் உண்டா? அது உண்டென்றால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரே நான் உண்மையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில எந்த இடத்துல இருந்தாலும் சரி, காலையில் எழுந்தும் போதும் மாலையில நம்ம உறங்கும் போதும் எந்த நேரத்திலும் வந்து நமக்கு ஒரு சிந்தனை நமக்கு இருக்கணும். ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம பேசாம நம்ம யோசனையில கூட அவருக்கு தெரியும் நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்னெல்லாம் வந்து திட்டங்கள் போடுறோம், நம்ம உள்ளத்துல என்னெல்லாம் திட்டங்கள் போடுறோம், அந்த திட்டங்கள் கூட எல்லாமே நல்லதா அல்ல தீமையான திட்டங்களா போட்டுட்டு இருக்கோம் நம்ம உள்ளத்துல. அப்ப கூட ஆண்டவர் வந்து இதெல்லாம் அவர் கவனிச்சுட்டே இருக்கிறார். அப்ப அவர் பார்த்துட்டே இருக்கிறார். அப்ப இப்ப வந்து எல்லாருக்கும் வந்து இப்போ இந்த ஜெயில எல்லாம் இந்த வந்து என்ன சொல்றது, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம் இது மாதிரி ஒரு டிடெக்டிவ் மிஷன் இருக்கு. நீங்க உண்மை சொல்லணும், உண்மை சொல்லலைன்னா அந்த டிடெக்டிவ் மிஷன் வந்து பீப் வரும். அது வந்து நம்ம பொய் சொல்லும் போது பீப் வரும். அப்படிப்பட்ட மிஷன்லாம் இருக்குன்னு சொல்றோம். அப்ப அப்படிப்பட்ட மிஷனை வந்து நமக்கு முன்னால வச்சுட்டு யாராவது இப்ப கேள்வி கேட்கறோம்னா என்ன பயமா இருக்கும். ஐயோ இப்ப நம்ம ஏதாவது நம்ம தவறா சொல்லிடுச்சுன்னா அவ்வளவுதான், அந்த மிஷன் வந்து பீப் வருமே சொல்லி ஒரு பயம் வரும். ஐயோ நம்ம உண்மையாதான் இருக்கணும், உண்மையாதான் சொல்லணும், அப்படி ஒரு பயம் இருக்கும் அந்த மிஷன் இருந்தா. ஆனா நமக்கு எப்பொழுதுமே நம்ம ஆண்டவர் இருக்கிறார் நம்ம கூடவே, அவர் சத்தியமானவர். அப்ப எவ்வளவு நம்ம பயப்படணும், அவரை நம்ம எவ்வளவுமாக பயப்படணும். அவர் எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கிறார். இப்போ வந்து ஒரு பாஸ்டர் வந்து நம்ம வீட்டுக்கு வராருன்னு சொல்லும் போது எல்லாருமே ரொம்ப நல்லதா இருப்பாங்க. பிள்ளைகள் கூட ரொம்ப நல்லா அடக்கமா வந்து அவங்க பாஸ்டர் அதாவது அவங்க பிள்ளைகள்கிட்ட கேட்கும்போது கூட நல்ல கரெக்டா அவங்க வந்து உத்தரம் சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல பிள்ளைகளாக வந்து அங்க இருந்து நல்லதா பேசிட்டு போவாங்க. அதே மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க மனைவியானாலும் சரி கணவனாலும் சரி எல்லாருமே ரொம்ப நல்லதா இருப்பாங்க. ஏன்னா பாஸ்டர் முன்னாடி ரொம்ப நல்லதா இருக்கணுமே. அப்போ ஏதாவதெல்லாம் பேச முடியுமா? நம்ம எப்பொழுதும் நல்லா பேசணும், நல்ல பிஹேவியர்ல இருக்கணும். அப்படிதான் எல்லாருக்கும் ஒரு சிந்தனை இருக்கு. ஆனா பாஸ்டர் போன பிறகு அப்புறம் பரவாயில்ல, நம்ம சொந்த வீடு, எப்படி வேணும் நமக்கு பேசலாம், பிள்ளைகளை கூட திட்டலாம். பிள்ளைகளும் வந்து பெற்றோர்கள் சொல்றது கேட்டுட்டு என்னால முடியாது, எனக்கு பண்ண முடியாது. ஆனா பாஸ்டருக்கு முன்னாடி வந்து நீ ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வா, அங்க கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வான்னு சொல்லும் போது முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க பிள்ளைங்க. பாஸ்டர் இருக்கிறாருல்ல, இப்ப பாஸ்டர் முன்னாடி போய் இதை எடுத்துட்டு வா, கிச்சன்ல இருந்து இதை எடுத்துட்டு வா, அந்த பாத்திரம் வந்து கழுவிடு, அந்த கிளாஸ் எடுத்துட்டு வா, ஏதாவது சொல்லும் போது ஆசைதான் இப்ப எடுத்துட்டு வரேன்னு சொல்லி பிள்ளைகளும் ரொம்ப அடக்கமா நல்லா போவாங்க. அப்ப இது எதனாலன்னா பாஸ்டர் வந்திருக்காங்க, பாஸ்டர் முன்னாடி வந்து நம்ம நல்லதா இருக்கணும். அப்ப பாஸ்டரை காட்டிலும்
பெரிய ஒரு ஆளுதான் ஆண்டவர். அவர் நம்ம கூடவே வாசம் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம வீட்டுக்குள்ளேதான் அவர் இருக்கிறார். அப்ப நம்ம எவ்வளவாக இருக்க வேண்டும் அவர் முன்னாடி. அவர் வானத்தை பூமியை உண்டாக்கினார். பாஸ்டராவது சரி, ஒரு சபையில தான் பாஸ்டர், அவரு ஒரு மனிதன் தான், அவர் சபையில தான் பாஸ்டர். அவருக்கே நம்ம அவ்வளவு நம்ம கொடுக்க வேண்டாம்னு நான் சொல்லல, ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்க வேண்டியதுதான், கண்டிப்பா கொடுக்க வேண்டியது. அதனால நான் அது ஒரு உதாரணமா சொல்றேன் நான். அப்போ ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு கொடுக்க வேண்டும், அந்த ரெஸ்பெக்ட் எவ்வளவாக நம்ம கொடுக்க வேண்டும். அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார், அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நமக்காகவே பரிந்து பேசுகிறார், நம்மை விரும்புகிற ஆண்டவர், அவர் நம்மை நேசிக்கிறார். அப்ப அவரோட உள்ளத்தை நம்ம புண்படுத்தலாமா? அப்ப எவ்வளவுதான் நம்ம அவர் முன்னாடி இருக்கணும். அப்ப அவர் எப்பொழுதுமே நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாருல்ல. அப்ப அந்த ஒரு இதுதான் நான் சொல்றேன், அந்த அன்பு தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என்ன நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்துறவர்கள் ஆண்டவரோட கட்டளை எல்லாம் கீழ்ப்படிவார்கள். Those who love me will follow all my commandments. அப்ப ஆண்டவரை நம்ம அவ்வளவு நேசிக்கும் போது கண்டிப்பா நம்ம அவரை புண்படுத்தவே மாட்டோம். அப்ப இந்த ரட்சிப்பு நமக்கு உள்ள இருக்கிறது. அப்ப நமக்கு எந்த பாவமே செய்ய நமக்கு தோணவே தோணாது. அப்படி செய்திருந்தா கூட உடனே அது நம்ம அந்த குத்தல் வரும், உடனே நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த மன்னிப்பை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம். அப்ப இந்த கேள்வி நமக்கு உண்டா? இந்த கேள்வி அந்த கேள்வி அப்படிப்பட்ட ஒரு குத்தல் நமக்கு பாவம் செய்யும் போது அப்படிப்பட்ட ஒரு குத்தல் நமக்கு உண்டா? அப்ப அது உண்டுன்னு நீங்க எல்லாரும் உண்டுன்னு சொல்லும் போது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ரெண்டாவது கேள்வி எப்பொழுதும் சுவிசேஷம் சொல்ல ஒரு வாஞ்சை, மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து சொல்லவும் அவர்களுக்கு வேண்டி ஜெபிக்கிறதும் அந்த பாரம், மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர்றதுக்காக ஒரு பாரம். அப்ப இது இருந்தா, இதான் ரெண்டாவது கேள்வி, இது இருந்தா நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரெண்டு காரியங்களும் நாம எஸ்ன்னு சொல்லி இருக்கிறோம்னா, ஆமா இது நான் செய்யறது உண்டு, அப்படி நம்ம எஸ்ன்னு சொல்லுங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த செகண்ட் கொஸ்டின், டு டெஸ்ட் வெதர் யூ ஆர் சேவ்ட், த செகண்ட் கொஸ்டின் is that you have a burden to bring other people to Christ. If you have that burden to bring people to Christ, then you are saved. The first question is, if you have a pricking heart, a guilty conscience, that when you do sin, then you are saved. So if you have these two questions and you say yes to it, then we are definitely saved. We have that salvation. Praise the Lord. அப்ப இந்த ரெண்டாவது கொஸ்டின் இதுதான் இப்ப நான் வாசிச்ச ரெண்டாவது கொஸ்டின். எப்பொழுதுமே சுவிசேஷம் சொல்ல ஒரு வாஞ்சையும் மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர ஒரு பாரம், நமக்கு அந்த பாரம் இருக்கிறதா? அது இருக்கிறதுங்க, எனக்கு நன்றாக தெரியும், நமக்கு எல்லாருக்குமே அந்த பாரம் இருக்கு. அதனாலதான் நம்ம பேசாம இருக்கவே மாட்டோம். இப்ப நமக்கு ஏதாவது ஒரு சாட்சி நம்ம வாழ்க்கையில நடந்தா கூட அது மற்றவர்கள்கிட்ட சொல்லணும். அந்த சாட்சி மூலமாவது நம்ம மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து சொல்லலாம். எவ்வளவு அவசரங்கள் இருக்கு கிறிஸ்துவை குறித்து சொல்றதுக்காக, எவ்வளவு அவசரங்கள் இருக்கு. இப்ப இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை குறித்து கூட நமக்கு பேசும்போது கிறிஸ்துவை கொண்டு வரலாம் நமக்கு அதுல. இப்ப நம்ம ஒரு வேலை இடத்துல ஒரு நண்பரோட பேசிட்டு இருக்கிறோம்னு நினைச்சுக்கோங்க, கூட வேலை செய்யறவங்ககிட்ட நமக்கு பொதுவா உள்ள காரியங்கள் பேசலாம். இப்ப இந்த நாட்டுல என்னெல்லாம் காரியங்கள் நடக்கிறது, எவ்வளவு காரியங்கள் நடக்குது, அதை குறித்து பேசும்போது சொல்லலாம். இதெல்லாம் ஒரு அடையாளங்க, கர்த்தர் வர்றதுக்காக ஒரு அடையாளம் தான். நாங்க பைபிள் இப்படி வாசித்திருக்கிறோம், இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். there will be war in the last days. இது மாதிரி யுத்தங்கள் இருக்கும், கடைசி காலங்கள் இது மாதிரி யுத்தம் இருக்கும், இது மாதிரி எல்லாம் வரும், இதெல்லாம் பைபிள்ல ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அப்படி கூட நமக்கு மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும்.
அது மட்டும் இல்லாம நமக்குள்ள நம்ம வாழ்க்கையில நடந்த சாட்சி கூட, நான் இப்படி ஜெபித்த, அழுது ஜெபித்த இவ்வளோ பெரிய ஒரு சாட்சி என்னோட வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படி சொல்லும் போது கேட்கிறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா சில காரியங்கள் நடக்க முடியாத காரியங்கள் உண்டு, நடக்கவே நடக்காது. அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்குன்னு சொல்லும் போது கண்டிப்பா அது ஒரு பெரிய விஷயம்தான். எந்த ஜாதிகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்மோட சாட்சியை நம்ம பகிர்ந்து அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ ஒரு பெரிய காரியம் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. கண்டிப்பா நீங்க ஜெபிக்கிற ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறார். அப்போ இதே ஆண்டவர் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி நமக்கு ஆண்டவரை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடலாம். இது மாதிரி உள்ள ஆண்டவர் எங்களுக்கு மாத்திரம் கிடையாதுங்க, உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி நமக்கு சுவிசேஷம் சொல்லலாம். அப்ப இந்த சுவிசேஷம் சொல்றதுக்காக ஒரு வாஞ்சை நமக்கு உண்டா? அந்த வாஞ்சை இல்லாத இப்ப நம்ம அதை குறித்து நினைக்கிறதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. யாரு ரசிக்கப்பட்டாருன்னா நமக்கு என்ன? நாம ஜெபிக்கிறோம், நம்ம காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்கெல்லாம் ரசிக்கப்படல, இப்ப நாம என்ன பண்ண முடியும்? அப்படியே நம்ம நினைச்சிட்டு போறதுன்னா கண்டிப்பா அந்த ரட்சிப்பு நமக்கு இல்லை, அவ்வளவு இல்லைன்னு தான் வரும். அதுதான் அர்த்தம், நமக்கு இல்லைன்னு தான் வரும். ஆனா நமக்கு இந்த பாரம் எப்பொழுதுமே இருந்தா அந்த அர்த்தம் நம்ம கண்டிப்பா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நான் சும்மா ஒரு காரியத்தை சொல்றேன். இப்ப ஒரு குடிகாரன், அவன் குடிக்கும் போது அவனுக்கு தெரியும் அது எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அது குடிக்கும் போது அவனுக்கு நல்ல சுகமா இருக்கு, அவன் எல்லாமே மறந்து போய் அதோட டேஸ்ட் அவனுக்கு தெரியும், அது எப்படி இருக்குன்னு அந்த அனுபவம். அப்ப அவன் குடிக்கும் போது என்ன நினைக்கிறான், ஒருத்தன் குடிக்காதவன் அவனோட நண்பரா இருக்கும் போது இவன் என்ன பண்றான், அவனை சும்மா விட மாட்டான். நீயும் குடி, வா வா, நான் உனக்கு வாங்கி தரேன், நீ வா, ஒரு நேரமாவது நீ குடித்து பாரு, வா, ஐயோ இவ்வளோ உனக்கு தெரியாம இருக்கிறதுன்னு சொல்லி அவனுக்கு எவனா அந்த நண்பனுக்கு எப்படியாவது அவனை குடிக்க வைக்கணும். அவன் வேண்டான்னு சொன்னா கூட இவர் பணம் கூட செலவு பண்றதுக்கு தயாரா இருக்கிறார். இவரே வாங்கி தர்றார் இந்த குடிக்கிறது. வாங்கி தந்து நீ இதை அனுபவித்து பாருன்னு சொல்லி அந்த நண்பனை கூட கொண்டு போற. அப்ப அந்த குடிகாரன் ஏன் அப்படி பண்றான்னா அவனுக்கு அது தெரியும் எவ்வளோ நல்ல இருக்கு. ஐயோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த ஆளுக்கு தெரியாதே, இவர் குடித்ததே இல்லையா, வாழ்க்கையில குடித்தது கிடையாது, அப்ப இவனுக்கு தெரியணும்னு சொல்லி இவனை கொண்டு போயிட்டு இருக்கான். அப்ப நாம இதை ருசித்து பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த குடிகாரம் இப்படிப்பட்ட காரியத்துக்கு அவன் அவ்வளோ வாஞ்சையா அவன் கொண்டு போறான் அவன் நண்பனை. அப்ப நமக்கு எவ்வளவு வாஞ்சை வரணும். நாம இந்த ரட்சிப்பை நாம அனுபவித்திருக்கிறோம். இந்த கிறிஸ்துவின் வாழ்க்கை, அந்த கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார், அவரை நாம ருசித்து பார்த்திருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்டவர். அப்ப அந்த ருசி மத்தவங்களுக்கும் நம்ம காமிக்க வேண்டாங்க. அப்ப எவ்வளவு பேர் கிறிஸ்து எப்படி அவங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க, ஏசுன்னு தெரியும் அவங்களுக்கு, ஆனா அவங்க அனுபவிச்சதே கிடையாது. அப்ப அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்க வேண்டும். அப்போ என்ன நம்ம பண்ணோம், அவங்கள கொண்டு வரணும். நீங்க அனுபவித்து பாருங்க, எங்க வாழ்க்கையில கிறிஸ்து இருக்கு, எங்க வீட்டுல கிறிஸ்து இருக்கு, எங்க வாழ்க்கையில் இவ்வளோ தூரமா அவர் என்ன அதிசயமா எங்களை நடத்தி இருக்கிறார், நீங்களும் அதை ருசித்து பாருங்கன்னு சொல்லி அவங்கள நம்ம அழைத்து கொண்டு வர அந்த பாரம். அப்ப இந்த குடிகாரனுக்கு எப்படி இருக்கு, அவனை இதெல்லாம் அனுபவின்னு சொல்லி கொண்டு வரும்போது அதோட பெரிய ஒரு காரியம்தான் ரட்சிக்கப்படுறது. ஆண்டவருக்குள்ள வர்றது எவ்வளோ ஒரு பெரிய காரியம். அது நாம மாத்திரம் நமக்குள்ள மாத்திரம் வைத்துட்டு இருக்க முடியுமா? நம்ம மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும், மற்றவங்களை நம்ம கொண்டு வர வேண்டும். அப்ப அந்த வாஞ்சை நமக்கு இருக்கிறதா, அது ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். வாசிப்போம். மத்தேயு 28:19-20. யாராவது வாசிங்க. மேத்யூ chapter 28 19-20. மத்தேயு 28:19-20. வாசிங்க.
Hallelujah. Praise the Lord. Hello, எத்தனாவது சாப்டர்? ஹலோ, Matthew 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கின்றேன் என்றார். ஆமென். Praise the Lord. சகல நாட்களும் ஆண்டவர் நம்மோடே இருக்கிறார். அவர் நமக்கு அந்த உறுதியை தந்திருக்கிறார். அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்னா, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை ஆண்டவருக்குள்ளாக நாம் நடத்த வேண்டும். அது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வேலை அது. அப்ப அந்த வேலையை தான் நான் சொல்லி இருக்கிறேன். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா இந்த வேலை ஆண்டவர் சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது நமக்கு. நீ போய் மற்றவங்களை கொண்டு வா, ஆண்டவரை குறித்து நீ சொல்லு, அவர்களை ரட்சிக்கப்பட வெய்யும், அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடும், அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஏன்னா இது நமக்குள்ளவே அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கு. நம்ம மற்றவங்களுக்கு போய் சொல்லணும், சுவிசேஷம் சொல்லணும், அவங்கள கொண்டு வரணும், ஞானஸ்தானத்துக்கு அவங்கள வழி நடத்தணும். இதெல்லாம் நமக்குள்ளவே ஒரு நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கும். இதனால நான் இந்தியாவில் இருக்கும்போது எனக்கு எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு சொல்லணும் சுவிசேஷம். அப்படி நான் போற சர்ச் கூட பாஸ்டர் டி மோகன் சர்ச் தான். அப்போ அங்க கூட எவ்வளோ சுவிசேஷம் பண்றதுக்கு எல்லாம் எவ்வளோ காரியங்கள் இருக்கு. நாங்க இது மாதிரி எவ்வளோ கிராமங்கள் எல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோம். இப்படி சர்ச்சா பாஸ்டர் டி மோகன் சர்ச்ல எல்லாருமே சேர்ந்து இப்படி அந்த ஏஜி சர்ச்ல நாங்க போய் சொல்லி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இது மாதிரி ஒரு குரூப் மாதிரி எல்லா வீடுகள் இருக்கு, கேர் செல் மாதிரி சொன்னா அந்த ஏரியாவுக்கு ஒரு ஜெபக்கூட்டம் எல்லா வாரத்திலும் ஒரு நாள் வீடுகள்ல ஜெபக்கூட்டம் இருக்கு. அப்போ கூட எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்க, தங்கிட்டு இருக்கிறவங்க, எவ்வளோ ஹிந்துஸ் அது மாதிரி எவ்வளோ பேர் இந்த ஜெபக்கூட்டத்துல சும்மா வருவாங்க. ஏன்னா அவங்க பக்கத்துல வீட்டுல நடக்கும்போது இவங்க கூப்பிடுவாங்க, வாங்க ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்லி வருவாங்க. அப்ப நாம இந்த ஜெபக்கூட்டத்துல எல்லாம் போகும்போது எவ்வளோ ஒரு சான்ஸ், நமக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இது மாதிரி இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் நமக்கு பேசுறதுக்கு, அவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் சொல்றதுக்கு எல்லாம் எவ்வளோ நமக்கு அந்த அவசரங்கள் ஆண்டவர் தந்தார். அப்ப இதுல எல்லாம் நான் ரொம்ப ஊக்கமா எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் போது எங்கெந்தோ ஒரு சந்தோஷம். அப்ப அந்த நாட்கள்ல நல்ல பிஸியா தான் இருக்கிறேன். நான் வேலைக்கு போறேன், அதுக்கப்புறம் திரும்ப வரும்போது தான் இந்த ஸ்கேர்செல் மீட்டிங் எல்லாம். இந்த மீட்டிங் ஒரு 7 மணி எல்லா புதன்கிழமை 7 மணிக்கு இருக்கு. அப்போ எங்க வீட்டிலும் நாங்க நடத்தி இருக்கிறோம். வேற வீடுகளிலும் கூட நான் லீடராக போய் அங்கேயும் போய் லீடர் மாதிரி போய் அந்த மீட்டிங்கை நடத்தி இருக்கிறேன். அப்ப எப்பொழுதுமே ஆண்டோருக்கு சுவிசேஷம் சொல்லணும். அப்ப மாலை நேரத்துல வேலை முடிஞ்சிட்டு இது மாதிரி டியூஷன் கத்து கொடுத்துட்டு இருந்த பிள்ளைகளுக்கு, இது மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் டியூஷன் கத்து கொடுத்துட்டு இருந்தேன். அப்ப எல்லா கிரேட்லும் இருந்தாங்க பிள்ளைகள், 7th கிரேடு, 8th கிரேடு, 5th கிரேடு. அப்போ பல கிரேடில் பிள்ளைகளுக்கு இப்படி டியூஷன் கத்து கொடுத்துருக்கும் போது இவங்க எல்லாம் இந்து பிள்ளைகள். அப்ப டியூஷன் படிக்கும் போது நம்ம ஆண்டவரை குறித்து சொல்ல முடியாது. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, சரி நமக்கு எல்லாம் ஒரு சனிக்கிழமை எக்ஸ்ட்ரா டியூஷன் சொல்லி இந்த பிள்ளைகளை வருத்தலாம். ஆனா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆண்டவரை குறித்து கேட்கறதுக்காக. ஏன்னா ஆண்டவரை குறித்து நான் சொல்லி இருக்கிறேன் கொஞ்சமா, ஆனா ரொம்ப சொல்றதுக்காக நமக்கு நேரம் கிடையாது. ஏன்னா டியூஷன் கத்து கொடுக்கணுமே. அப்ப நான் நினைச்சேன் டியூஷன் அல்லாத ஒரு சனிக்கிழமை எக்ஸ்ட்ரா டியூஷன் சொல்லும் போது அவங்க பேரண்ட்ஸுன்னு ஒண்ணுமே கஷ்டம் கிடையாது. இவங்க எக்ஸ்ட்ரா தானே கத்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க பிள்ளைகளை. ஏன்னா சனிக்கிழமை சும்மா விளையாடிட்டு தானே இருக்கிறாங்க, போட்டோம் கொஞ்ச நேரம் தானே டியூஷன் போட்டோன்னு சொல்லி விடுவான். ஆனா அந்த நேரம் நான் டியூஷன் இல்லாம ஆண்டவரை குறித்து அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஏன்னா இந்த பேரண்ட்ஸ் இது தெரிய வந்துச்சுன்னா அவ்வளவுதான். நம்ம டியூஷன் சொல்லி எக்ஸ்ட்ரா டியூஷன் சொல்லி சனிக்கிழமை வர வச்சுட்டு நம்ம டியூஷன் பண்ணாம அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்றது அவங்க கேட்டா அவ்வளவுதான்.
ஆனா நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன், ஆண்டவரே இது ஒரு நாளும் உங்களுக்கு தெரியக்கூடாது சொல்லி இந்த பிள்ளைகள் எல்லாம் டியூஷன் இந்த சனிக்கிழமை இது ஒரு ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி நடத்திடுவேன். அதுக்கப்புறம் இவங்க போன பிறகு நான் இப்படியே பால்கனியில் நின்று அந்த பிள்ளைகளை பார்த்து அப்படியே நான் ஜெபிப்பேன். நான் ஆண்டவரே அவங்களுக்கு நான் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க வளரும் போது அதுவும் கூட சேர்ந்து வளரணும். ஆண்டவரோட வார்த்தை அவங்களுக்குள்ளே அப்படியே வளரணும், அவங்க வளர்ந்து வரணும், அப்படியே ரட்சிப்புல அவங்க வளர்ந்து. அந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டார். எவ்வளோ பிள்ளைகளை நான் கற்றுக் கொடுத்த. அவங்களுக்கு சனிக்கிழமை இப்படி வைக்கும் போது ரொம்ப சந்தோஷம், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சனிக்கிழமை வருது அவங்க சொல்ல மாட்டாங்க பேரண்ட்ஸ் கிட்ட, அவங்களும் அது மறைச்சு வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி வந்து எல்லாரும் சேர்ந்து நாங்க பாடல் எல்லாம் பாடி நல்ல பைபிள் ஸ்டோரி ஆண்டவரை குறித்து எல்லாம் சொல்லி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. அப்ப நான் நினைச்சேன், அதுதான் நான் நினைக்கிறேன், அந்த வாஞ்சை நமக்குள்ள எப்பொழுதுமே இருக்கணும். அப்ப இந்த இடத்துல நம்ம நினைக்கிறோம் நமக்கு சொல்ல முடியாதா? ஏன் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு கல்ஃப்ல போயிருக்கிறோம், அல்லனா யூஎஸ்ஏல இருக்கிறோம், அல்ல இந்தியால இருக்கிறோம், எந்த இடத்துல இருந்தாலும் என்ன, ஆண்டவரே தெரியாத ஜனங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு, ஏராளமான ஆட்கள் இருக்கிறார். அப்ப நம்ம கிட்டதான் ஆண்டவர் இந்த வேலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்ம வாசித்தோம், இந்த கட்டளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வாஞ்சே நமக்கு உள்ளவே இருக்கு, நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கு. அப்ப நம்ம செய்ய வேண்டும். இதை நம்ம செய்யும் போது நம்ம என்ன ப்ரூவ் பண்றோம்னா நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 2 கேள்விக்கும் நாம் ஆம் ஆம் என்று சொல்லி இருக்கிறோம்னா, எஸ் ஆமா என்று நம்ம இந்த 2 கேள்விக்கு நம்ம அந்த உத்தரத்தை நம்ம சொல்லி இருக்கிறோம்னா கண்டிப்பா நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா, நீர் எங்களோடு பேசினீர் அப்பா. நாங்கள் ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட்டோர் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பிரேயர் லைன்ல இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் உம்மை ஏற்றுக்கொண்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா, உமது பிள்ளைகளாக வாழ்கிற ஒவ்வொருத்தரை நீர் தொடும் அப்பா. ஹல்லேலூயா, அந்த ரட்சிப்பின் அனுபவம் ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு புதிதாக இருக்க நீர் உதவி செய்யும் அப்பா. எப்பொழுது உமது பிள்ளைகளாக, உமது வார்த்தைகளை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க நீர் உதவி செய்யும் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்கு பலவிதமான பாரங்கள் உண்டு ராஜாவே, ஆனாலும் நாங்க இந்த உலகத்தில் இருக்கும் போது உலக பிரகாரமான காரியங்கள் பல காரியங்கள் உண்டு, உமக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அப்பா. ஹல்லேலூயா, நீரே இந்த உலகத்துல ஹல்லேலூயா ஸ்தோத்திர ஒரு மனிதனாக இருந்தீரப்பா. உமக்கு தெரியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல நாங்க இந்த உலகத்தில் இருக்கும் போது ஹல்லேலூயா உமக்கு பிரியமான காரியங்களை கூட நாங்க முக்கியமாக எங்க வாழ்க்கையில வைத்து அதன் பிரகாரமாக நாங்கள் நடக்க நீர் உதவி செய்யும் ராஜாவே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உமது வாக்தத்தங்களை நாங்கள் எங்களுக்குள்ள கை கொள்ள நீர் உதவி செய்யும் அப்பா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீர் கொடுத்திருக்கிற கட்டளைகளை கீழ்ப்படிய நீர் உதவி செய்யும் அப்பா. மற்றவர்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லவும், அவர்களை ரட்சிப்பின் அனுபவத்துல நடத்தவும், ஞானஸ்நானம் கொடுக்கவும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. நீர் உதவி செய்யும் ராஜாவே. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலும் அப்பா ஹல்லேலூயா பாவம் செய்யாதபடி ஹல்லேலூயா அந்த குத்தல் நமக்கு வாழ்க்கையில் இருக்க நீர் உதவி செய்யும் அப்பா. எப்பொழுது உமது பிள்ளைகளாக இருக்க ஹல்லேலூயா நீர் உதவி செய்யும் ராஜாவே. ஒவ்வொருத்தரையும் உமது கருத்தில் வைக்கிறோம் அப்பா. இன்று ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களையும் உமது கருத்தில் வைக்கிறோம் அப்பா. வீசாக்காக ஜெபித்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, எவ்வளோ பேருக்கு வீசாவே ஹல்லேலூயா நீர் கொடுத்திருக்கிறீர் அப்பா. கிட்டாத்த நேரத்துல கூட அப்பா, எவ்வளோ தடசங்கள் இருக்கிற நேரத்துல கூட அப்பா பெரிய காரியங்களை நீர் உமது பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறீர் அப்பா. அன்று முன்பு செய்த ஆண்டவர் இந்த காலமும் செய்ய முடியும் அப்பா. நேற்றும் இன்றும் நாளை மாறாத ஆண்டவர் அப்பா. ஹல்லேலூயா, வீசாக்காக ஜெபித்தோம் அப்பா. அவர்களுக்கு கிடைக்க நீர் உதவி செய்யும் அப்பா. ஏஞ்சலின் குடும்பத்தை உமது கருத்தில் வைக்கிறோம் ராஜாவே. ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை செய்யும் அப்பா.
அல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த அவர்கள் ஒரு சாட்சியாக நீர் இருக்க நீர் உதவி செய்யும் அப்பா. அல்லேலூயா நீர் செய்த அதிசயங்களை மற்றவர்களுக்கு சொல்ல நீர் உதவி செய்யும் அப்பா. அவர்களுக்கு ஒரு தருணத்தை கொடும் அப்பா. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் உமது கருத்தில் வைக்கிறோம் அப்பா. உடம்பு சரியில்லாதவர்களை உமது கருத்தில் வைக்கிறோம் ராஜாவே. அல்லேலூயா நல்ல ஆரோக்கியத்தை கொடுமாப்பா, சக்தியை கொடுமாப்பா, நல்ல தைரியத்தை கொடுமாப்பா, எல்லா பயத்தை மாற்றும் அப்பா. குடும்பங்கள்ல சமாதான சந்தோஷத்தை கொடுமாப்பா. எப்பொழுதும் நீர் வாசம் செய்யும் ராஜாவே. எங்கள் வாழ்க்கையில நீர் வாசம் செய்யும். எப்பொழுதும் உமது துணை எங்களோடு இருக்கட்டும் அப்பா. அல்லேலூயா நாங்கள் அதை பார்க்கட்டும் ராஜாவே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துறதுகள் நாங்கள் உணர்ந்து பார்க்கட்டும் ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இருமாப்பா. பெரிய காரியங்களை செய்யும். ஒவ்வொருத்தரையும் தொடுமாப்பா. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உமது ஜனங்களை உமது கரத்தில் வைக்கிறோம். இந்த பிரேயர் லைன்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வைக்கிறோம் ராஜாவே. பிள்ளைகளை வைக்கிறோம் அப்பா. அல்லேலூயா வாலிப பிள்ளைகளை வைக்கிறோம் ராஜாவே. அல்லேலூயா பெற்றோர்களை உமது கரத்தில் வைக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தரும் அப்பா. அல்லேலூயா நீர் அவர்களை மூடிக்கொள்ளும். உமது இரத்த கோட்டைக்குள்ளே மூடிக்கொள்ளும் அப்பா. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஸ்தோத்திரம்.